மன்மதன் சிவன் மீது விட்ட அம்பு போல், ராமர் பராமர்த்தி மீது விட்ட அம்பு போல், முருகன் மாமர்த்தி மீது விட்ட அம்பு போல். தொடுத்து பாருங்கள் உங்கள் கேள்விகளையே. மன்மதனின் ஐங்கனி மலர் போல் அலங்கரிக்க காத்துக் கொண்டிருக்கிறது. கேளுங்கள் சுவாமி, தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. என்ன கேட்க வேண்டுமோ கேளுங்கள் சுவாமி. உலக இயக்கம் அப்படின்னு சொன்னா ஆணும் பெண்ணும் ஒண்ணு சேரணும். ரெண்டு கையை தட்டினாதான் ஓசை வரும், ஒத்த கையை வச்சு தட்டினா ஓசை வராது. அது போல சிவன் நிச்சயில இருக்காரு, சக்தி தனியா இருக்காங்க. உலக இயக்கம் தடைபடுகிறது. அந்த மோன நிலைய கலைக்கணும். யாரும் அனுப்பலாம். 33 கோடி தேவர்கள், 47 ரிஷிமார்கள், கிண்ணறர், கிம்புருடர், விஞ்சையர், கந்தர்வர், சாரணர் அனைவரும் ஒண்ணு சேர்ந்து கூடி பேசுறாங்க. அப்ப யாரால அந்த லிஸ்டை கலைக்க முடியும்னு சொன்னா மன்மதனாலதான் முடியும் அப்படின்னு முடிவுக்கு வர்றாங்க. ஆக மன்மதன் யாரு? சிவனுடைய மருமகன். அவன்கிட்ட போய் சொல்றாங்க, அப்பா உனக்கிட்ட 5 விதமான மலர் கனிகள் இருக்கு. அவரை மோன நிலையில இருந்து காம நிலைக்கு திரும்பணும்னா நீ தான் அவரை நிச்சயம் கலைக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்பதான் மன்மதன் சொன்னா, நான் இதை செஞ்சேன்னு வச்சுக்கோங்க, அவர் ஏற்கனவே கோவக்காரரு, நெற்றி கண்ணி வேற இருக்கு, வேணாமியா இந்த விளையாட்டுக்கு நான் வரல, நீங்க தேர்றாரு நான் இல்லேட்டேன். ஆனா வேற வழி இல்லடா, ஒன்னாலதான்டா முடியும், நீ போடா, நாங்க இருக்க பாத்துக்கிறோம் அப்படின்னா. இவர் என்ன செய்யறாரு? போனாரு. சிவனுக்கு முன்னாடி இருந்து காமக்கனைய தொடுத்தோம்னா கண் வலித்து பார்த்தாரு, நம்ம எரிஞ்சு ஒரு மணி சொல்லி அவன் என்னத்துக்கு பின்னாடி திரும்பினா. அவர் முன்னாடி உட்கார்ந்துருக்காரு, பின்னாடி போனா கனைய தொடுத்தான். நம்ம மருமகன் தான் அந்த கனைய வச்சிருக்கான்னு தெரியுது சிவனுக்கு. ஆக முன்னாடி தான் தொடுக்கிறானோ அப்படின்னு நினைச்ச சிவன் பின்னாடி திரும்பி பார்க்கிறாரு கோபத்தோட. பின்னாடி நின்ன மன்மதை இறங்கி சாம்பல் ஆயிடுறான். அப்பதான் ரதி தேவி பார்க்கிறா, புருஷனை இழந்தவ தாலி இழந்துட்டா பெருமை இருக்கா பெண்ணுக்கு? இல்ல. உடனே ஓடி விடுகிறா, அப்பா என் கணவனை எரிச்சிட்டீங்களே, என் மாங்கல்யம் பறிபோக போகுது, நீங்க தான் என் மாங்கல்யத்தை திரும்ப காப்பாற்றணும்னு சொல்ல மனது இறங்கிய மன்மதனுக்காக சிவன் திரும்ப 3 லட்சம் உயிரிழப்பு கொடுக்கிறாரு. அப்ப ரதிகிட்ட சொல்றாரு, இவன் உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவான், வேற யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டான், அது வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்லி தென்றல் என்னும் காற்று மேல ஏறி வரக்கூடிய மன்மதனை எரிச்சது சிவனுடைய பார்வை. அது காரணமா இருந்தது ஒரு கணை. அடுத்து சொன்னீங்க ராமன் கனதொடுத்தாரு அப்படின்னீங்க. தடந்தோல் ராமன் உடன்புணர் சீதையை வடிவாள அரக்கன் மமி ஞான்று சொல்லி ராமாயண குற்று முறைப்படி அடுத்தவன் உண்டாட்டி தம்பி உண்டாட்டியே கையில வச்சிருக்கான். அதுக்கு அவங்க 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்கு கதை பேசணும்னா நிறைய போயிடும். இப்ப என்ன செய்யணும்? அவன் அடிச்சு விரட்டுறான், வாலி வர முடியாத இடத்துல மறைஞ்சிருக்கிறான் சுக்ரீவன். அப்ப மறைஞ்சிருந்த சுக்ரீவனோடு அனுமன் வந்திருக்காரு. அந்த நேரத்துலதான் சீதா பிராட்டிய தேடி ராமனும் லட்சுமணனும் காட்டுக்குள்ள வர்றாங்க, கிஷ்கிந்தை அப்படின்ற நாட்டுக்குள்ள. அப்படி வருகின்ற பொழுது யாரோ அடுத்த ஆடவர் மாதிரி தெரிகிறது, போய் பார்த்துட்டு வாணுமா அப்படின்னு சொல்றான் சுக்ரீவன். இவன் போய் பார்க்கிறாரு, திடீய தேகத்தை பார்த்த உடனேயே சரணடைஞ்சிடறாரு. அப்ப யாரு என்னன்னு கேட்க, தசரதா சக்கரவர்த்தியோட பிள்ளை ராமே அப்படிங்கிற. இப்ப கூட்டிட்டு வந்தாச்சு. என்ன நிலை அப்படின்னு கேட்கும் பொழுது, ஒண்ணு இல்லைங்க, என் பொண்டாட்டியை எங்க அண்ணியை வச்சுக்கிட்டு என்னைய பாடா படுத்துறேன், அவனுக்கிட்ட இருந்து என் பொண்டாட்டியை காக்கணும்னா என்னால முடியல, அதனால இங்க வந்து முடிச்சிருக்கேன் அப்படின்னா. நானும் என் பொண்டாட்டியை தேடி தாண்டா வந்திருக்கேன், ஒரு பொண்டாட்டி எழுந்தவனுடைய வருத்தம் எனக்கும் தெரியும், அதனால நீ எனக்கு உதவி செஞ்சா நான் உனக்கு உதவி செய்யறேன் ராமர். என்ன செய்கிறேன்? நீங்க எனக்கு என் பொண்டாட்டியை தேடுறதுக்கு நீங்க உதவி பண்ணுங்க, உனக்கு நான் உதவி பண்ணி அந்த கிஷ்கிந்தை நாட்டை நான் ஆண்டு தரேன் அப்படின்னா. சரி நான் செய்யறேன் அப்படின்ட்டாங்க. இப்ப வாலிய வதம் பண்ணணும். வாலி மோட்சம்னு ஒரு தனி நூலே இருக்கு தண்டியில. அப்ப ராமரு சுக்ரீவன் சொல்றாரு, நீ போய் இப்போ உங்க அண்ணனை சண்டையை கூப்பிடுற அப்படின்னு. இந்த ஆள் போய் கூப்பிடுறா, டே வாலி வாடா, வெளியில வாடா அடிச்சு பார்ப்போம் அப்படிங்கிறா. ஏற்கனவே அடி வாங்கி ஓடுனவே திரும்ப திரும்ப போய் கூப்பிடுறேன். அப்பத்தான் பொண்டாட்டி தாரை சொல்றா, யாரோ 2 திவ்ய தேகஸ்தம் உள்ளவர்கள் வந்திருக்காங்களாம், அடி வாங்கிட்டு போன உங்க தம்பி திரும்ப வந்து கூப்பிடுறான்னா ஏதோ ஆபத்து இருக்கு, போகாதியே அப்படின்னு தடுக்கிறா. அந்த நேரத்துல யாரெல்லாம் பொண்டாட்டி சொல்றதை கேட்கணும், இதுக்காக எல்லாத்தையும் கேட்க கூடாது. அப்புறம் நம்ம ஆம்பளை இறந்து பிரயோஜனம் இல்ல. என்ன சொன்னா, ஒருத்தன் சண்டைக்கு இருக்கிறான், போகட்டும் சொல்லிய போடி உள்ள அப்படின்ட்டு போய் சண்டை அடிக்கிறான். அடிச்சா மறுபடியும் அடி வாங்குறான் சுக்ரீவன். ஒன்னும் செய்ய முடியல, திரும்ப விழுந்தடிச்சு ஓடுறான் ராமன்கிட்ட. என்னங்க நீங்க தானங்க சண்டைக்கு கூப்பிட சொன்னீங்க, நான் போய் கூப்பிட்டேன், ஆனா திரும்ப என்ன அடிக்கா நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா. ஒண்ணு இல்லடா, நீங்க 2 பேருமே வானர கூட்டம், இதுல அண்ணன் யாரு தம்பி யாருன்னு எனக்கு தெரியல,
வாலி யாரு சுக்ரீவன் யாருன்னு நான் நின்று பார்க்கும்போது தெரியல. அதனால நான் ஒரு சின்ன மாலை தர்றேன், இதை நீ போட்டுக்க. நீ தான் சுக்ரீவன் நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ போய் மறுபடியும் சண்டைக்கு கூப்பிடு, இந்த நேரத்தில் உன்னை நான் காப்பாத்துறேன் அப்படின்னாரு ராமர். இப்ப மறுபடியும் போய் மாலையை போட்டுக்கிட்டு கூப்பிடுறான். அப்பவும் அந்த பொண்டாட்டி தடுக்கிறா. கேட்கல வாலி, ஏன்னா மிகப்பெரிய பலாசாலி அவன். இந்த பலசாலின்னா எப்படி தெரியுமா? வாலியை எதிர்த்து யாரு போர் புரிந்தாலும் அவனுடைய பாதி பலம் வாலிக்கு போயிடும். இவனுக்கு ஏற்கனவே பலம் அதிகம். அவன் விட்டு பாதி பலம் போச்சுன்னா அப்புறம் அவன் இருக்கிறவன் சத்தம் தானே அடிச்சு போடலாம்ல. இப்ப 2 பேரும் மல்லு கட்டிக்கிட்டு சண்டை ஓடுக்கிட்டு இருக்காங்க. மறைஞ்சு நின்னார் ராமரு. அப்பதான் ராமபாணத்தை எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாரு. சுக்ரீவன் கழுத்துல மாலை கிடக்கு. வாலி சும்மா நிக்கிறான். வாலி அடிச்சாச்சு. ராமபாணத்தை புடிச்சவன் எவனும் கிடையாது. வாலி ஒரு ஆள் தான் இப்படி இறுக்கி பிடிச்சான். இது ராமாயணம். 5 விதமான ராமாயணம் இருக்கு. இப்படி இறுக்கி பிடிச்சிட்டு, தசரதா சக்கரவர்த்தியோட புள்ள நீ ராமா, நான் உனக்கு என்னடா செஞ்சேன்? உன் பொண்டாட்டி அடிச்சவன் தூக்கிட்டு போயிட்டான். அதை நீ என்கிட்ட சொல்லியிருந்தா அவனை அதை நான் விட்டு வந்து கொடுத்துருப்பேன். அதை விட்டுட்டு அங்க வானர கூட்டம், எங்களுக்கு அந்த கட்டுப்பாடு கிடையாது. அதனால என் தம்பி பொண்டாட்டியை நான் வச்சிருக்கேன். நீ செய்த தவறு ராமா அப்படின்னு சொல்லி, இந்த இழுக்கு கடைசி வரைக்கும் உனக்கு இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு செத்து போயிடுறாரு. இது எதுக்காக சொல்றேன்னா, மராமரத்தை துளைக்கிறதுன்னு சொன்னீங்கல்ல, மராமரம்னா என்னன்னு தெரியுமா? மராமரம்னா என்ன? நாராயண விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூற ஆரண கவிதை செய்தான் அணிந்த வால்மீகி. சீரணி சோழ நாட்டின் காரண குடையான் கம்பன் தமிழிலே கவிதை செய்தான் சொல்லி, கம்பராமாயணத்துல இருந்து, வால்மீகி ராமாயணத்துல இருந்து, சீன ராமாயணத்துல இருந்து, அனுமந்த ராமாயணத்துல இருந்து எல்லா ராமாயணமும் முடிச்சா மராமரம்னா என்ன தெரியுங்களா? அதான் பனைமரம். இந்த 7 பனைமரம் 7 பகுதியில் இருக்கு. இப்படி இந்த 7 தனித்தனியா நேர்கோட்டில் இல்ல, மாறி 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 இருக்கு. இப்ப ராமர் பெரிய ஆளுன்னு சொல்றீங்க, அவரை நான் சோதனை பண்ணணும் அனுமனே. அதனால கூட்டிக் கொண்டு போய் இந்த மாதிரி கடற்கரை ஓரத்துலதையா வச்சு இந்த 7 மரத்தையும் ஒரே பானத்துல தொலைக்க சொல்லு, என் அண்ணனை கொன்னுருவான்னு நான் நம்புறேன் அப்படின்னா சுக்ரீவன். அப்பதான் பார்த்தாரு ராமன், எடுத்தாரு பானத்தை, சொன்னாரு மந்திரத்தை, கொடுத்தாரு பணம் மராமரத்துக்கு. 7 மரத்தையும் தொலைச்சு 7 கடல்ல நீராடி திரும்ப கைக்கு வந்து சேர்ந்தான் அந்த ராமனுடைய ராமபானம். இது நீங்க சொன்ன 2வதுக்குள்ள விளக்கம். 3வது சொன்னிய மரமான் என்னவன வேலை விட்டு கொண்டு பிளந்தாரு முருகப்புறமான், அதுவும் ஒரு கணமதிரி தானே அப்படின்னு சொன்னீங்க. போர் நடக்குது, எல்லா போருமே நடக்குது. நவ வீரர்கள் புடைசூழ முருகப்பெருமான் அவரை தாக்க போறாரு. அந்த நேரத்துல மாயையே நிறைய காட்டுறான். ஆனா வீரபாகு கிட்ட ஒன்றும் செய்ய முடியல. கடைசி நேரத்துல முருகனே களமிறங்குறாரு. அப்ப என்ன செய்தான்? சமுத்திரத்துல மாமரமனா நின்னான், மரமா மாறிட்டான். அப்பதான் முருகன் பார்த்து கையில இருந்த சக்தி வேலை எடுத்து விட்டாரு. விட்ட உடனேயே அந்த மரத்தை 2 பிளக்குது. மாமரம் பிளந்த உடனேயே ஒரு பகுதி சேவற்கொடி சேவலாகவும் ஒரு பகுதி மயிலாகவும் வந்துச்சு. ஒரு பகுதி இருக்கக்கூடிய சேவலை கொடியாக கொண்டு மயில வாகனமாக கொண்டு ஆட்கொண்டான் கந்த பெருமான். இல்லையா? இது நீங்க சொன்ன அனைத்துக்குள்ள விளக்கம். அது மாதிரி இந்த சொல்லு இருக்க, சொல்வாக்கும் செல்வாக்கும் தேவர் திருவாக்கு. இந்த சொல்வாக்கு மாறிவிட்டா நாரிய புண்ணாக்கிடான்டான். ஆக எதை பேசினாலும் எந்த வார்த்தை கொடுத்தாலும் அதுக்கு தகுந்த கருத்துக்களை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த தமிழச்சிக்கு உண்டு அப்படின்னு தெரிஞ்சு வந்திருக்கேன். வான்குருவின் கூடு வெள்ளருக்கு தொலைகரையான் சேசலம் யாதருக்கும் எல்லாமே யாழ்ந்தான வலிமை கூற வேண்டாங்கன் ஒவ்வொன்றும் ஒன்றுக்கு எழுது அப்படின்னு ஒரு வெண்பா உண்டு. நான் தான் பெரிய ஆளு, நான் தான் எல்லாம் படிச்சுவிட்டேன், எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்றது மண்டகணும். அது வேண்டாம். ஏன்னா நம்ம படிச்சது கொஞ்சமா தான் இருக்கு. இப்ப தூக்குனாங்குருவி பார்த்திருக்கீங்களா? பனைமரத்து ஓலையில கூடு கட்டும். எங்க நீங்க பின்னி கட்டி கொடுங்க பார்ப்போம். நம்மளால முடியுமா? முடியாது. கரையா முற்று கட்டும். அது மாதிரி நம்மளால முடியுமா? முடியாது. எறும்பு உணவை சேர்த்து பூமிக்குள்ள தானியத்தை கொண்டு வச்சுக்கிறோம். மழை வந்துச்சுன்னா அது வெளியில வராது, செத்து போயிடும். அப்ப அதுக்கு உணவுக்கு சுறுசுறுப்புக்கு உதாரணம் எறும்பு. ஆனா இவ்வளவும் அது அதற்கு தன்மை. ஆனா நம்மள மாதிரி அதிகம் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஆக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று எளிது. இறைவன் படைப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமையை கொடுத்திருக்கான். அந்த திறமையை சோதிச்சு இந்த உலகுக்கு உங்களை பத்தி காட்டணும் நான் வந்திருக்கேன். அந்த வண்டு விழிகள் கண்டு மொழிமா
விஞ்ஞானம், மெஞ்ஞானம், கேள்வி ஞானம், அனுபவ ஞானம், கல்வி ஞானம், இப்படி நிறைய ஞானங்கள் இருக்கு. ஆனா என்னை பார்த்து ஞான நிலை தான் உயர்ந்த சாமி. நாடு என்ன? குறிஞ்சி மலை. ஓஹோ, மலைநாடு. குறிஞ்சி நாடு, மலை ஏரியா. தொண்டை நாடு, குறிஞ்சி நிலம். அதைத்தான் சொல்றேன். இங்க பகுதி மலை ஏரியா. ஆமா, மலை ஏரியா வந்தா என்ன ஆகுன்னு தெரியுமா? மலை ஏரியானா என்ன சொல்றீங்க? மலை ஏரியா இல்ல மலை ஏரியா காய்ச்சல சொல்றீங்களா? என்ன சாமி என்ன கேக்குறேன்? நாடு மூணு தாமா. சோழ நாடு சோறொடித்து, பாண்டிய நாடு முத்துரைத்து, சேர நாடு வேலம் உடைத்து. ஆனா அந்த தொண்டை நாடு சான்றோர்கள் உடைத்து, தொண்டை மண்டலம்னு சொல்லணும். ஏன்னு சொன்னா மேற்கு பவளமழை, வேங்கிடம் நேர்வடக்கு, ஆருக்கு உபரி அடி கிழக்கு, தெற்கு பிராய் நதி, 20 காத தூரம் அந்த தொண்டை மண்டலம். இது கரும்பு தினதுக்கு கூலி கொடுத்த நாடு. நீங்க சொல்ற நாடு. ஆதொண்ட சக்கரவர்த்தின்னு ஒரு ஆண்டாது. அது என்ன, அவன் வந்து ஒரு பொம்பளை பிள்ளைக்கும் சோழ மன்னனுக்கும் பிறந்தவன், கடல் கண்ணிக்கும் அவனுக்கு. அதனால மகன் வந்துட்டானே, சொத்து பிடிச்சி கொடுக்கணுமேனு 20 கால தூரத்தை ஒதுக்கி இதுல நீ வளர்ந்துக்கடா அப்படின்ட்ட. இப்ப பாருங்க, எல்லா தகப்பனாரும் மகனுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க, வச்சிருக்காங்க, கொடுத்தாகணும். இல்லைன்னா மகன்காரன் கேவலத்தனமா பேசுவான். எங்க அப்பா என்ன சம்பாதிச்சாரு, ஒரு வீட்டை கட்டி வச்சாரா, எனக்கு ஒரு இடத்த வாங்கி போட்டாரா அப்படின்னு அதன் சோம்பியா இருந்துகிட்டு சொல்லுவேன். இன்றைக்கும் பெற்ற மகனுக்கு இன்னைக்கு எல்லாம் கொடுக்குறோம்னா சோழ மன்னன் கொடுத்தது. அதான் ஓரட்டில் விளையாத விளையாட்டும் அல்ல, இரட்டில் கற்காத கல்வியும் அல்ல, மூவற்றில் செய்யாத திருமணமும் அல்ல, நாவற்றில் பெறாத பிள்ளையும் அல்ல, ஐவற்றில் சேர்க்காத சொத்தும் அல்ல, ஆறற்றில் தேடாத புகழும் அல்ல, 7 சுற்றாத தேசமும் அல்ல, 8 கிடைக்காத ஓய்வும் அல்ல. 64 வயசு வர்றதுக்குள்ள பாருங்க எல்லாமே முடிச்சுக்கணும். நினைச்சாலும் முடிக்க முடியாது. நம்ம நினைச்சாலுமே ஆண்டவன் எல்லாருக்கும் கொடுத்திருக்கான. ஆரம்பத்துல உங்கள்ட்ட சொன்னேன், ஒரு உயிரை எடுக்கணும்னா 5 பேர் கையெழுத்து போடணும். 5 பேர். ஈசன் கொடுத்த அந்த உயிரை தூங்கும் போது வாங்குகிற மூச்சு சுள்ளு மாறி போனாலும் போச்சு. இந்த உயிரை எடுக்கிறதுக்கு 5 பேரோட அனுமதி வேணும். 5 பேர் அனுமதி கொடுத்தா தான் ஒரு உடம்புல இருக்க உயிரை எடுக்கிறதுக்கு முடியும் யம தர்மனால. அதனாலதான் அவனுக்கு யம தர்ம ராஜன்னு பேரு. பெத்த தாயே எட்டி உதைச்சவன். அப்படிப்பட்ட நீதிமான் சிவனை கிட்டேயே போயா அப்படின்ட்டான். நீ தானே சொல்லி கொடுத்த, மார்க்கண்டே உயிரை பிடிச்சா திருவேன் அப்படின்னாரு. எங்க போனாங்க? திருக்கடையூருக்கு. அப்ப பிடிக்கணும்னு சொன்னா, நான் தாண்டற உனக்கு வேலை கொடுத்தேன், ஏன் பக்தனுக்கு நீ இந்த இன்னலை கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கிட்டத்துல போகும்போது சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டான். சரி, யாரு? மார்க்கண்டே. கட்டி பிடிச்ச உடனே பாசத்தை வீசுறாரு. எவன் வீசுனா அது சிவன் கழுத்துலையும் விழுகுது, அவன் கழுத்துலையும் விழுகுது, சிவனுடைய கழுத்துலையும் விழுகுது. அப்பத்தான் கோபம் விடுறார் சிவன். கோபம்ட்டு பிரசனமாகி, நான் கொடுத்த தொழில ஏன் கழுத்துக்கோ நீ பாசம் வீசுறியா அப்படின்னு எட்டி உதச்சா பாரு. மூச்சியாகி இறந்து போயிட்டான் யமன். யமன் போயிட்டா யார் இந்த உயிரெல்லாம் முடிக்கிறது? அப்பதான் பூமாதேவி பார்த்தா, ஈஸ்வரே பிறந்தது எல்லாம் இங்கே இருந்துருச்சுன்னா அந்த பூமி தாங்குமா, என்னால தாங்க முடியுமா, அப்படி நீதியை வழங்கின நீங்களே இதை செய்யலாமா, அவரை உயிரளிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்ல திரும்ப உயிரளிப்பு கொடுத்தார் சிவன். நீங்களும் பாருங்க, இன்றைக்கும் யமனுடைய கிங்கிலியர்கள் தான் வருவாங்க பிடிக்க. ஆனா யமனே நேரடியா போய் தோல்வி அடைந்தது மார்க்கண்டேயன் தான். அப்பதான் என்ன வேணும்னு கேட்க, 16 வயசுல செத்து போகணும்னு சொன்னீங்களே, அதனாலதான் இங்க வந்தேன். ஆக நான் காப்பாத்திட்டேன்ல, இன்றிலிருந்து நீ என்றும் 16ஆக இருக்க கடவுள். அதுக்கு மேல உனக்கு வயசு மேலையும் போகாது, குறையவும் குறையாது, நீ என்றைக்கும் 16ஆ இருக்கணும் அப்படின்னு சொல்லி அருள் பண்ணார் ஈசன். இது எதுக்காக சொல்லணும்னா, ஆடினாலும் கால் மாறி தலை மாறி ஆட வேண்டும், பாடினாலும் திருப்புகழுக்கு எதிர்ப்புகள் பாட வேண்டும், சூடினாலும் வெள்ள இருக்கிளம்புவை சூட வேண்டும், மணந்தாலும் 90 10 அந்த கிளவியை மணக்க வேண்டும், அடிச்சாரும் பெரியவரை பல்லுதிர அடிக்கணும்டாங்க. அது மாதிரி செஞ்சவன் மார்க்கண்டேயன். அது போல இந்த நாட்டில் இருக்கீங்க நீங்க. பெண்களுடைய பருவங்கள் 7 வகையான பருவங்கள். பேதை, பெரும்பை, மங்கை, மடந்தன், அறிவேன், தெளிவேன், பேரிலம் என்று சொல்லக்கூடிய 7 வகையான பருவங்கள் சுவாமி. ஆமா. ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அரும்பசிக்கு உதவ அன்னம், தாவத்தை தீர்க்காத தண்ணீர், தரித்திரை மறியாத பெண்டீர், கோபத்தை அடைக்காத வேந்தன், குறுமொழி கேட்காத சீடன், பாவத்தை பொறுக்காத தீர்த்தம், 7 பயனில்லை என்று சொல்லியிருக்காங்க. இப்ப சரியா பயன்படுத்தணுமா இல்லையா? ஆமா. நான் வந்த உடனே சொன்னேன், எங்க உப்பள மக்களுக்கு எல்லா பூவும் பூக்கும், ஒரு தடவை பூத்தா மறு தடவை பூக்காது அப்படின்னு சொன்னேன். என்ன தெரியுமா? அதுதான் பெண்கள் ருதுவாகிறது. அந்த சரியான வயதில் ருதுவாயிட்டாங்கன்னா மாசத்துல 3 நாள் ஒதுங்குவாங்க,
அது இயற்கை நியதி அல்ல, அது சாபத்தின் கேடு. ஆனா திரும்ப அவங்க வயசுக்கு வருவாங்களா? முடியாது. பூக்க முடியுமா? முடியாது. அது போல பருவங்க சித்திரம் பாதுகாப்பது பத்திரம், வருவது ஒரு முறை சாஸ்திரப்படி, வழிமுறை தவறிவிட்ட உபத்திரம் அப்படின்னு இருக்காங்க. இந்த நீங்க அடையக்கூடிய பருவம் மங்கை பருவம். இந்த பருவத்திற்கும் உருவத்திற்கும் தகுந்தாறு போல உங்களுக்கு நான் புருஷன் பார்த்து யாருக்கு புருஷன் கேக்குறேன்? பார்த்து வந்திருக்கிறோமா? பார்த்து வந்திருக்கீங்க சாமின்னு பாக்குற பாத்துக்கங்க. சுவாமி என் பேர் முருக பெருமாவே புருஷங்கிறீங்க. ஏன் உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது இல்ல, இன்னொரு வீட்டுல என்னைய கூடி தாரத்துல தள்ளணும் உங்களுக்கு எவ்வளவு ஆசை? அதான் வீடு கிடைக்காம கிடந்த அழைக்கிறா. சரி என் மச்சனுக்கு 6 வீடு இருக்கு. 6 வீடு இருந்தா எந்த வீட்டுல இருக்குன்னு ஆசைப்படுறேன் சாமி? ஒருத்தருக்கு ஒரு வீடு போதும் சாமி. அது பத்தாதுமா? பத்தாதா? அவன் சரியா மூத்த தாரம் இருக்கையில் 2ஆம் தாரம் கேக்குதா, முருகனுக்கு 2ஆம் தாரம் கேக்குதா, ஆடி பட்டாரத்துக்கு 2ஆம் தாரம் கேக்குதா, மூத்த தாரம் இருக்கையில் 2ஆம் தாரம் கேக்குதா, முருகனுக்கு 2ஆம் தாரம் கேக்குதா, ஆடி பட்டாரத்துக்கு 2ஆம் தாரம் கேக்குதா, நல்லா இருக்கா ஓய் நாரதரே நல்லா இருக்கா, நல்லா இருக்கா ஓய் நாரதரே இருக்கா, பொழுது ஒளிஞ்சினதா என்னாலும் பொழுது ஒளிஞ்சினதா, மூத்த தாரம் இருக்கையில் 2ஆம் தாரம் கேக்குதா, முருகனுக்கு 2ஆம் தாரம் கேக்குதா, ஆடி பட்டாரத்துக்கு
எனக்கு தாரத்துல போக விருப்பம் இல்ல. நான் கேக்குறேன், நீங்க சரியா பதில் சொல்லுங்க. ஒண்ணு பெருசா ரெண்டு பெருசா? என்னங்க ஒண்ணுதானங்க பெருசு, அப்படிதான் சொல்லுவாங்க. இப்போ ஒரு சின்ன குழந்தை இருக்கு, சரி, அதுக்கு ஒரு மிட்டாய் கொடுக்குறோம். ஒரு மிட்டாய் கொடுத்துட்டு இன்னொரு குழந்தைகிட்ட ரெண்டு மிட்டாய் கொடுத்தா சரி இந்த குழந்தை அழுகுமா அந்த குழந்தை அழுகுமா? ஒண்ணு கொடுத்துதான் அழுகும். அழுகும்ல? ஆமா. அப்ப ஒண்ணு பெருசு இல்ல, ஒண்ணுதான் பெருசு. அப்புறம் ரெண்டு தான் பெருசு. முடியாது, ஒண்ணுதான் பெருசு. இந்த ரெண்டுக்கு தான் பெருசு. பெருமை பெருசுன்னு பெருமை பெருசு இருக்கு. ஆனா ஒரு விஷயம் பாருங்க சாமி, நீங்க சொல்ல ஒரு வகையில ரெண்டுக்கு தான் பெருசுமா? இல்லம்மா, ஒரு வகையில ஒரு வகையில அட்டி அழைக்காதே அட்டி அழைக்காதே, ஆசைகளை காட்டி மறைக்காதே, நீ நீட்டி நெளிக்காதே, என்கிட்ட நீ மாட்டி முடிக்காதே. அட்டி அழைக்காதே அட்டி அழைக்காதே, நீட்டி நெளிக்காதே, அட்டி அழைக்காதே, ஆசைகளை காட்டி மறைக்காதே, நீட்டி நெளிக்காதே, என்கிட்ட நீ மாட்டி முடிக்காதே. சந்திரன் வயல்கள் கெட்டது பெண்ணாலே, ரெண்டு வயல்கள் கெட்டது பெண்ணாலே, இலங்கை வேந்தர் ராவணன் என்பவன் ஆண்டதும் பெண்ணாலே, இலங்கை மன்னது பெண்ணாலே, அந்த ஆட்சியெல்லாம் அழிந்து போனது பெண்ணாலே, ஆட்சியெல்லாம் அழிந்து போனது பெண்ணாலே, அந்த கதை சொல்ல வந்து நம்ம ஊருக்கு ஒன்னாலே. பெண்ணாலே, அட்டி அழைக்காதே, ஆசைகளை காட்டி மறைக்காதே, நீட்டி நெளிக்காதே, என்கிட்ட மாட்டி முடிக்காதே. மன்னனா வீசகன் என்பவன் ஆண்டதும் பெண்ணாலே, வீரன் அன்று வேலை ஒழித்து சென்றதும் பெண்ணாலே, வீரமன்னனா வீசகன் என்பவன் ஆண்டதும் பெண்ணாலே, வீரன் அன்று வேலை ஒழித்து சென்றதும் பெண்ணாலே, எனக்கு பறந்து போக ஆனதெல்லாம் பெண்ணாலே, எனக்கு கதை சொல்ல வந்து இந்த ஊருக்கு வந்தாள். அட்டி அழைக்காதே, ஆசைகளை காட்டி மறைக்காதே, நீட்டி நெளிக்காதே, என்கிட்ட நீ மாட்டி முடிக்காதே. இப்படியே இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இப்படி இறுக்கி பிடிச்சுக்கிட்டு போனீங்க, நான் சொல்லிட்டேன். இறுக்கி பிடிச்ச இறுக்கி மரியாதை பிடிச்சு என்னமோ இருக்கு, என்னமோ இருக்கு. என்ன சொன்ன வரைக்கும் இறுக்கி பிடிச்சா தாங்குவீங்களா நீங்க? இல்லம்மா, நான் கேக்குறேன். வள்ளியம்மா சாமி ஐயா சொல்லுது. மூடிட்டாச்சு. இறுக்கி பிடிக்கிற நிலைமையில இல்லங்க, இல்ல. ஐயா மூடி இருக்கு. சரி, என்ன இருக்கு? கைய மூடியதான் இருக்கு. என்ன இதுக்குள்ள என்னமோ இருக்கு எது இல்லையே அப்படின்னு அப்படின்னு திறந்து காட்டினா தான் தெரியும். ஏன் சாமி? சாமி. அப்ப மூடி வச்சா மூடி வச்சா தெரியாதுல்ல. அதனாலதான் நீங்க மூடி மூடி வச்சு பேசுறீங்க, ஆனா திறந்து காட்ட மாட்டீங்க. திறந்து காட்ட சொல்ல முன் பார்த்த கேளம்மா, சொல்ல முன் பார்த்த கேளம்மா, அழுப்பகலும் எவ்வளவு கைக்கு வருது, அழுப்பகலும் எவ்வளவு கைக்கு வருது, அவசியோ வேலையோ கைக்கு வருது, சொல்ல முன் பார்த்த கேளம்மா. பொய்யான தவறு புரிந்து கொண்டவரே, பொய்யான தவறு புரிந்து கொண்டவரே, கைவரிசை செல்லாது போ. அப்புறம் என்ன? செல்லாதா? என்னை பார்த்து பொய்யான தவறு சொல்றியா? அறிவிலாருக்கு அறிவை கூட்டி, அன்பலாருக்கு அன்பை கூட்டி, பக்தியில அவர் மத்தியில் விட்டு கொடுக்கிறானா? இன்று சுரசபனத்துக்கு முன்னால் சிக்கல் சிங்கார வேலனை வாழ செய்து உன்னை திருமண செய்யாவடி என் பெயர் நாரதர் என்று புறமுடிச்சு உள்ள இது